சென்னையில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு வர்றவங்க தான் வந்தனா. வந்தனாவுக்கு சொந்தம்னு சொல்லிக்க அவங்க அப்பா அம்மாவை தவிர வேறு யாருமே கிடையாது. வந்தனாவோட அப்பா அம்மாவும் ஒரே பொண்ணுன்றதால வந்தனா விருப்பப்படியே அவங்க வளர்த்துக்கிட்டும் வந்தாங்க. என்னதான் வந்தனா ஐடி நிறுவனத்தில் கை நிறையா சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு பணத்தாசை குறையவே இல்லை. பண வெறி அதிகமான வந்தனா அரைக்குறை ஆடையை போட்டுக்கிட்டு அந்த ஆடையோட ஒரு ஃபோட்டோவும் எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவை இணையதளத்தில் அப்லோடு பண்ணுவாங்க. அதை பார்த்து நிறைய இளைஞர்கள் அந்த ஃபோட்டோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து கமெண்டும் பண்ணுவாங்க. இந்த கமெண்டெல்லாம் படிச்சுட்டு யாருக்கோ ஒருவருக்கு வந்தனா எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. எஸ்எம்எஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கொஞ்சி பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பசங்களும் அந்த பொண்ணு நம்மள்கிட்ட ஜாலியாக பேசுகிறா, நம்ம மேலே அந்த பொண்ணு ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லி வந்தனாவோட வலையில் விழுந்துருவாங்க. வந்தனாவும் கொஞ்ச நாள் பேசிட்டு இது மாதிரி என் ஃபேமிலியில் கஷ்டம், எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பசங்கள்கிட்ட ஃபீலிங்காக ஷேர் பண்ணி பணத்தை கறக்கவும் பார்ப்பாங்க. அந்த பசங்களும் வந்தனா மேலே இருக்கிற ஆசையில் வந்தனா கேட்குற பணத்தை போட்டு விட்டுக்கிட்டே வருவாங்க. வந்தனாவோட பணவெறி நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. எப்பவும் போல் அரைக்குறை ஆடையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோடும் செய்கிறாங்க. அந்த அப்லோட் செஞ்ச 2 செகண்ட்லேயே ஒரு பையன் எஸ்எம்எஸ் பண்ணுறான். ஆகா, இன்றைக்கி நம்ம வலையில் எவனோ சிக்கிட்டான் அப்படின்னு வந்தனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த எஸ்எம்எஸ்ஸுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறாங்க. ரிப்ளை பண்ண உடனே அந்த பையனும் இது என் நம்பர், எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். வந்தனாவும் உடனே ஃபோன் பண்ணி ஆசை வார்த்தைகள்லாம் பேசி உடனே பணத்தை கறந்துடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த பையன்கிட்ட 1 லட்ச ரூபா காசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த பையன் உஷாரா, நீங்கள் நேரில் வந்து வாங்குங்க, நான் ஃபோன்பே இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். வந்தனா அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பையன், ஏய் நீ எத்தனை பேரடி இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்க, இது மாதிரி இணையதளத்தில் ஒரு ஃபோட்டோ அப்லோடு பண்ணி அதை பார்த்து எஸ்எம்எஸ் பண்ணுற பசங்கள்ட்டலாம் பணத்தை பறிக்கிற கும்பல் தானே நீ, உடனே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இதை கேட்ட உடனே வந்தனா பயத்தில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ தலைமறைவாகவும் ஆயிடுறாங்க. பணத்தாசையில் ஒரு மனிதனை என்னெல்லாம் செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரணுமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற சிம்பிளையும் கொடுத்துருங்க.